டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விமானம் அமெரிக்காவிலிருந்து டொரண்டோவிற்கு பிற்பகல் 2 மணியளவில் வந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். அதில் ஒரு குழந்தையும் அடங்குகிறது. காயமடைந்தவர்களில் சிலர் மிகவும் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஒரு சிறுவன் மிகவும் கடுமையான காயங்களுடன் சிகிஹிட்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியான காணொளி பதிவுகள் விமான நிலத்தில் கவிழ்ந்ததை காட்டியுள்ளன. இந்த தகவல்களை உறுதிப்படுத்திய அவசர சேவைகள் பிரிவு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தன. விமான விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.